ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடியது. இன்றைக்கு உலகத்தின் முதல் மொழியான மூற்ற மொழியான தமிழ் மொழியினுடைய புத்தாண்டு தினம், தமிழர் திருநாளாக இந்த நாளிலே இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் இந்த உலகத்திலே தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த தமிழர் திருநாளை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் தங்களுக்கு விவசாய பணிகளிலே ஒளியை கொடுத்து அந்த ஒளியை தந்த சூரிய பகவானுக்கு, அந்த ஒளியிலே வளர்ந்த கதிர்களுக்கு அவர்கள் அதை பகவான் என்று நினைத்து அதற்கு இன்றைக்கு பொங்கலிட்டு அதன் முதற்கனியை அதற்கு சமர்ப்பிக்கின்றார்கள். ஆகவே இந்த தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை இந்த உலகமெங்குள்ள தமிழர்களுக்கு பரலோக பொக்கிஷம் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்பதையும் நாம் இன்றைய நாளிலே தியானிக்கப் போகின்றோம். சிருஷ்டிப்பின் தேவன் ஆகாயத்திலே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். தேவனுடைய படைப்புகள் பூமியிலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற விதமாக பார்க்கின்றன. ஆகாயத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் மனிதனுக்கு நன்மை படைக்கின்றன. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் இதிலிருந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே கர்த்தர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்ற விண்மீன்களுள் முதலாவதாக படைத்தது சூரியனைத்தான். இந்த பூமியை படைக்கும் முன்பே தேவன் சூரியனை அவர் படைத்திருந்தார். சூரியன் உருவாக்கப்பட்டதினாலே, கர்த்தராலே படைக்கப்பட்டதினாலே பூமியிலே காலை மாலை ஆண்டுகள் இவைகள் தொடங்கின. இவைகள் தான் ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் சொல்லுகின்றது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று. பூமியின் மீது ஒளிபடாமல் தடுக்கப்பட்டதைத்தான் 2வது வசனம் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று. தடை செய்யப்பட்ட ஒளி மீண்டும் பூமிக்கு அனுமதிக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட ஒளியானது கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட போது இந்த பூமியிலே மீண்டும் வெளிச்சம் உண்டாயினது. ஆகவே சூரியனுக்கு ஒளி எங்கிருந்து வருகிறது என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி மனிதனாக எழும்பியது. அவரே மெய்யான ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே சூரியனுக்கு ஒளியை கொடுப்பது நம்முடைய மெய்யான ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்நாளிலே வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தான் பிதாவின் வாயிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவது என்று வந்தது. இதன் நிமித்தம் சூரியனுக்கு ஒளி கிடைத்தது. சூரியன் ஒளிகளை வாங்கி சந்திரன் இரவிலே பிரகாசித்தது. இதை 5வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். பகலை ஆள்வதற்கு சூரியனையும் இரவை ஆள்வதற்கு சந்திரனையும் கர்த்தர் படைத்தார். அந்த சூரியனுக்கு ஒளி சந்திரனிலிருந்து, சந்திரன் வாங்கி கொண்டு நமக்கு ஒளியை பிரகாசித்தது. விண்மீன்களும் இவ்வாறே ஒளியை பிரகாசிக்கச் செய்தன. இவைகளை அறியத்தக்க மனுஷன் யார் என்பதை
யோபு புஸ்தகத்திலே கர்த்தருடைய இந்த சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய செயல்களிலும் அவருடைய படைப்பின் சிறப்பிலும் யோபு புஸ்தகத்திலே குறிக்கப்பட்டுள்ளன. ஆகவே நாம் இவற்றை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவியே என்று இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற விஞ்ஞானிகளை பார்த்து கேட்கின்ற கேள்வியாக இந்த கேள்வி இருக்கின்றது. பூமிக்கு அளவு குறித்தவர் யார் என்று கேட்கிறார். அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பிரித்தார்களே. ஆகவே படைத்தவர் படைத்ததை யாராலும் அறிந்து கொள்ள இயலாது, தெரிந்து கொள்ள இயலாது என்பதை இதன் மூலம் இன்றைக்கு படைத்தவரை தான் நாம் வணங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் வணங்குகின்ற சூரியன் கூட தேவனை வணங்குகின்றன. நாம் வணங்குகின்ற சந்திரனை கூட தேவனை வணங்குகின்றன. விண்மீன்கள் தேவனை வணங்குகின்றன. ஆகவே இவைகளையெல்லாம் நாம் வணங்குவதை விட, படைக்கப்பட்டவைகளை வணங்குவதை விட படைத்தவரை வணங்குவதே மேல் என்பதைத்தான் வேதம் நமக்கு இன்றைக்கு திட்டமாக தெளிவாக சொல்லுகிறது. இதை சங்கீதக்காரன் 136ஆம் அதிகாரத்திலே 8வது வசனமும் 9வது வசனமும் சொல்லுகிறது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே நாம் விவசாயிகள் இன்றைக்கு சூரியனுக்கு உணவு படைப்பது, முதல் கனியை கொடுப்பது, நாம் இன்றைக்கு தேவனுக்கு நம்முடைய முதல் பங்கை செலுத்துகின்ற நாளாகும். இந்த பணியை நாம் சிருஷ்டித்தவருக்கே செலுத்துவோம், சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு அல்ல என்பதை தான் கர்த்தர் இந்த நாளிலே இதன் மூலமாக நம்மோடு கூட வெளிப்படுகிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்லாண்டவரே, கிருபையும் மகா இரக்கம் இருக்கும் உடையவரே, படைத்தவரை வணங்குவதை விட படைக்கப்பட்டவைகளை வணங்குவதை விட படைத்தவரை வணங்க வேண்டும் என்பதை இந்த தமிழர் திருநாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள கரம் நேற்று மீண்டும் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் சிருஷ்டிப்பின் எஜமானனாக, சிருஷ்டி கர்த்தாவாக, சிருஷ்டிப்பின் அதிபதியாக இருந்து சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகின்றவர், சகலமும் நல்லொழுக்கமும் கிரையமாயும் செய்யப்படக்கூடாது என்றபடி இந்த உலகத்தை ஆளுகை செய்கின்றவரே, உங்களுடைய கரத்திலே இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த தமிழர் திருநாளை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இங்கெல்லாம் உலகத்திலே தமிழர்கள் இருக்கிறார்கள், அவரெல்லாம் ஆசீர்வதியும். உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நீ தெரிந்து கொண்ட ஆற்றுமாக்களாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.